கள்ளக்குறிச்சி மாணவி மரண விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளி மாணவி கடந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இது தொடர்பாக பள்ளி தாளாளர் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதனை எதிர்த்து மாணவியின் தாயார் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை புதன்கிழமை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசு மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை ரத்து செய்த மத்திய அரசின் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்களை பட்டியலிட உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டது. தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதி PS நரசிம்மா அமர்வின் முன்பு நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இது தொடர்பாக பரிசீலித்து விசாரணை தொடங்கும் தேதியை அறிவிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். முன்னதாக கடந்த செப்டம்பரில் அப்போதைய தலைமை நீதிபதி UU லலித் தசரா விடுமுறைக்கு பிறகு மனுக்கள் நிச்சயமாக பட்டியலிடப்படும் என்று கூறியிருந்த நிலையில் இதுவரை பட்டியலிடப்படாமலேயே உள்ளது. இந்த மனுக்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு நீதிபதிகள் NV ரமணா, சஞ்சய் கிஷன் கவுல், சுபாஷ் ரெட்டி, PR கவாய் மற்றும் நீதிபதி சூரியகாந்த் ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சீன எல்லையையொட்டி இன்றும் நாளையும் இந்திய விமானப்படை பயிற்சியில் ஈடுபடும் என செய்திகள் வெளியாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச விவகாரத்தில் இந்தியா சீனா இடையே மோதல் வெடித்துள்ள நிலையில் விமானப்படை திறன் சோதனைக்காக இந்த பயிற்சியை நடத்தவுள்ளதாக கூறப்படுகிறது. அசாமின் தேஜ்பூர், சபுவா, ஜோர்ஹாட் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஹஷிமாரா ஆகிய இடங்களில் உள்ள விமான தளங்களை பயிற்சிக்காக செயல்படுத்தும் என்றும் ரஃபேல், சுகாய் மற்றும் மிராஜ் உள்ளிட்ட போர் விமானங்களுடன் C-130J சூப்பர் ஹெர்குலிஸ், சினுக் ஹெலிகாப்டர்கள், அபாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்கள் ஆகியவையும் பயிற்சியில் பங்கு பெற வாய்ப்புள்ளதாக விமானப்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சீன ஊடுருவல் பதற்றத்திற்கு இடையே அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் இந்திய ராணுவம் முழுமையான தயார் நிலையில் உள்ளது. தவாங் செக்டரில் கடந்த 9ஆம் தேதி இந்திய சீன துருப்புகள் மோதிக்கொண்ட நிலையில் எல்லைப்பகுதியில் இந்திய ராணுவம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ளது. மேலும் தற்காப்பு போர் பயிற்சியிலும் ஈடுபட்டு வருகிறது. பதுங்குக்குழி வலையமைப்புகளிலும் போதுமான துருப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளன. எதிரிகள் எங்கிருந்து தாக்கினாலும் அவர்களின் தாக்குதலை எளிதாக முறியடிக்கும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக மேஜர் ஜான்சன் தெரிவித்துள்ளார். தற்காப்பு பயிற்சியில் பீரங்கி, போர் விமானங்கள் என அனைத்து ஆயுதங்களும் பயன்படுத்தப்படுவதாகவும் கூறியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆம் ஆத்மி MLA-க்களை டெல்லி முதலமைச்சரும் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை ட்விட்டரில் பகிர்ந்துள்ள அவர், ஆம் ஆத்மி MLA-க்கள் குஜராத் மக்களுக்கு அயராது சேவை செய்வார்கள் என்பதால் வெற்றிகரமான பதவிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். முன்னதாக பஞ்சாப் தேர்தலில் வெற்றி மற்றும் குஜராத்தில் 13% வாக்குகளை பெற்றதால் ஆம் ஆத்மிக்கு தேசிய கட்சி அந்தஸ்து கிடைத்தது. இதையடுத்து ஆம் ஆத்மி மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சந்தீப் பதக்கை தேசிய பொதுச் செயலாளராக அக்கட்சி நியமித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை பெற்று அண்மையில் விடுதலையான பேரறிவாளன் பங்கேற்கவிருந்த விரிவுரையை ரத்து செய்வதாக டெல்லி தேசிய சட்ட பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. டெல்லி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட ப்ராஜெக்ட் 39A சார்பில் குற்றவியல் சட்டத்தின் 5வது ஆண்டு விரிவுரையை நாளை மறுநாள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பேரறிவாளன் கலந்து கொண்டு 31 ஆண்டு கால சிறைவாசத்தின் மூலம் நீதி தேடிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக ப்ராஜெக்ட் 39A-இன் குற்றவியல் சட்டம் தொடர்பான 5ஆம் ஆண்டு விரிவுரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி தேசிய சட்ட பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வருவது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு புள்ளி விவரங்களை தாக்கல் செய்துள்ளது. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறதா, அதனை தடுப்பதற்கு மத்திய அரசால் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு மத்திய அமைச்சர் அளித்துள்ள புள்ளி விவரங்களின்படி நாடு முழுவதும் 2020ஆம் ஆண்டில் 3,71,503 குற்றங்கள் நடந்துள்ளதாகவும், ஆனால் 2021ஆம் ஆண்டில் 4,28,278 குற்றங்களாக அதிகரித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் 2019ஆம் ஆண்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 5,934 இருந்த நிலையில் 2020இல் 6,630ஆகவும், கடந்த ஆண்டில் அவை மேலும் அதிகரித்து 8,501 உயர்ந்துள்ளது.
கரோனா காலத்தில் சரிவை சந்தித்த ஐஆர்சிடிசி வருவாய் நடப்பு ஆண்டில் 1952 கோடியாக அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஐஆர்சிடிசி மூலம் கிடைத்த வருவாய் மற்றும் ரயில்வே பயணிகளின் எண்ணிக்கை தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் 2020-21 861 கோடியாக குறைந்த நிலையில் 2021-22 நிதியாண்டில் 1952 கோடியாக வருவாய் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் ஐஆர்சிடிசி இணையதளத்தை 2022-23 நிதியாண்டின் அக்டோபர் 31 வரை அதிக பயனாளர்கள் பயன்படுத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பாஜகவினர் நடத்திய போர்வை வழங்கும் நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். பர்த்வான் மாவட்டம் அசன்சோல் நகரில் பாஜக சார்பில் மக்களுக்கு போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் பாஜக எம்எல்ஏவுமான சுபேந்து அதிகாரி இதில் கலந்து கொண்டு மக்களுக்கு போர்வைகளை வழங்கினார். அப்போது கூட்டம் முண்டியடித்ததால் திடீர் நெரிசல் ஏற்பட்டது. இதில் 3 பேர் பலியானதுடன் பலர் காயமடைந்தனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட சுபேந்து அதிகாரி அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். உரிய அனுமதி பெறாமல் பாஜக இந்த கூட்டத்தை நடத்தியுள்ளதாக ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பயங்கரவாதிகளின் சதிச் செயல்களை நியாயப்படுத்தவும் அவர்களை பாதுகாக்கவும் பல தரப்புகள் முயற்சித்து வருவதாக சீனா மற்றும் பாகிஸ்தானை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மறைமுகமாக சாடியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பயங்கரவாதத்தின் சவாலை எதிர்கொள்ள உலகம் ஒன்றிணைந்து செயல்பட்டு வரும் நேரத்தில் குற்றவாளிகளை நியாயப்படுத்தவும் பாதுகாக்கவும் பல தரப்பு தளங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானில் லஷ்கர்-இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ-முகமது உள்ளிட்ட பயங்கரவாத இயக்கங்கள் மீது நடவடிக்கை கோரி இந்தியாவும் அமெரிக்காவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மேற்கொண்ட நகர்வுகளுக்கு சீனா முட்டுக்கட்டை போட்டுள்ளது. இதனை மனதில் வைத்தே அமைச்சர் ஜெய்சங்கர் கவுன்சில் கூட்டத்தில் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை யாத்திரையில் ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் கலந்து கொண்டதை விமர்சித்த பாஜகவுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்த ரகுராம் ராஜன் ராகுலின் நடைபயணத்தில் பங்கேற்றிருப்பதில் ஆச்சரியமில்லை என்றும் அவர் தன்னை அடுத்த மன்மோகன் சிங் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றும் பாஜகவின் அமித் மாளவியா கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் ஊடகத்துறை தலைவர் பவன் கேரா, கடந்த 8 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரத்தை அழித்த பாஜகவுக்கு ரகுராம் ராஜனை கேள்வி கேட்க தகுதியுள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒட்டுமொத்த அமைச்சரவை ஒன்றிணைந்தாலும் ரகுராம் ராஜனின் திறமைக்கு ஈடாகாது என்றும் சாடியுள்ளார். வந்தே பாரத் ரயில்கள் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 68 முறை கால்நடைகள் மீது மோதி விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் அதிவிரைவு ரயிலின் முதல் சேவை கடந்த ஜூன் 1 டெல்லி வாரணாசி வழித்தடத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. பின்னர் டெல்லியிலிருந்து காஷ்மீர், மும்பை, காந்திநகர், இமாச்சல பிரதேசம், அந்த்வாராவிலிருந்து டெல்லி, சென்னை, பெங்களூரு, மைசூரு மற்றும் நாக்பூர், பிலாஸ்பூர் வழித்தடத்திலும் அடுத்தடுத்து ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தொடங்கிய நாள் முதலே வந்தே பாரத் ரயில்கள் தொடர் விபத்துக்களை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக மாடு உள்ளிட்ட கால்நடைகள் மீது மோதி ரயிலின் முன்பகுதி சேதமடைவது வழக்கமாகிவிட்டது. அந்த வகையில் தற்போது வரை 68 முறை விபத்து நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரபல நடிகர் சோனு சூட் ஓடும் ரயிலின் கதவருகே அமர்ந்து பயணித்த வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா பரவலின் போது ஆயிரக்கணக்கானோருக்கு உதவி செய்து மக்கள் மனதில் கதாநாயகனாக உயர்ந்தவர் சோனு சூட். இந்நிலையில் அவர் ரயில் படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்த வீடியோவை ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். ஆபத்தான மற்றும் பொறுப்பற்ற செயல் என்றும் இது ரசிகர்களுக்கு தவறான செய்தியை அனுப்பும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இதேபோல் மும்பை காவல் ஆணையரகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இதுபோன்ற பயணம் திரைப்படங்களில் பொழுதுபோக்குக்காக காட்டப்படலாமே தவிர நிஜ வாழ்க்கையில் அல்ல என்றும் அனைத்து பாதுகாப்பு வழிகாட்டுதல்களையும் பின்பற்றி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை உறுதி செய்வோம் என்றும் கூறியுள்ளது. பீகாரில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துள்ளது. பீகார் மாநிலத்தில் பூரண மதுவிலக்கு அமலில் உள்ள நிலையில் கள்ளச்சாராய விற்பனை சக்கை போடு போடுகிறது. அரசு எடுக்கும் நடவடிக்கைகளால் அதனை முழுமையாக தடுக்க முடியாத நிலை உள்ளது. இந்நிலையில் சரண் மாவட்டத்தில் உள்ள சாப்ரா பகுதியில் நேற்று கள்ளச்சாராயம் வாங்கி குடித்தவர்களில் 24 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் சட்டமன்றத்திலும் வெடித்தது. பாஜக எம்எல்ஏக்கள் அரசு மீது குற்றம் சுமத்த ஆத்திரமடைந்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆவேசமாக பதிலளித்தார். இதையடுத்து நிதிஷ்குமார் நினைவாற்றல் குறைந்து வருவதாகவும் அதனால் அவர் அடிக்கடி நிதானம் தவறுவதாகவும் பாஜகவினர் சாடி வருகின்றனர்.
பப்பு யார், எங்கே இருக்கிறார் என மேற்கு வங்கத்தில்தான் தேட வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ராவுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிண்டலாக பதிலடி கொடுத்துள்ளார். மக்களவையில் கூடுதல் மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய மஹுவா மொய்த்ரா, இந்தியாவின் வளர்ச்சியை பற்றி பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தவறான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். அதனால் ராகுல் காந்தியை பப்பு என்று கேலி செய்யும் பாஜகவினர் தற்போது பப்பு யார் என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். இந்நிலையில் இதுகுறித்து பதிலளித்து பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பப்பு யார் என்பதை மஹுவா தனது சொந்த மாநிலமான மேற்கு வங்கத்தில் தேடி பார்க்க வேண்டும் என்றார். அங்குதான் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவதை மாநில அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக சாடினார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை எல்லை பிரச்சினையில் அமைதி காப்பதாக மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக முதலமைச்சர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெலகாவி உள்ளிட்ட சில எல்லையோர மாவட்டங்களை மகாராஷ்டிரா சொந்தம் கொண்டாடுகிறது. இது தொடர்பாக இரு மாநிலங்களுக்கும் இடையே அண்மையில் மோதல் பெரிதானது. இரு மாநில வாகனங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகின. இதனால் பதற்றம் அதிகரித்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மாய் மற்றும் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் வரை எந்த உரிமை கோரலையும் முன்வைக்க மாட்டோம் என இரு மாநிலங்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறினார். டெல்லியில் பள்ளி மாணவி மீது ஆசிட் வீசியவர்களை பொதுவெளியில் தூக்கிலிட வேண்டும் என முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பாஜக எம்பியுமான கௌதம் கம்பீர் ஆவேசமாக கருத்து தெரிவித்துள்ளார். தெற்கு துவாரகா பகுதியில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 12ஆம் வகுப்பு மாணவி மீது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஆசிட் வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். பலத்த காயமடைந்த மாணவிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கௌதம் கம்பீர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், வெறும் வார்த்தைகளால் எந்த நீதியையும் நம்மால் வழங்க முடியாது என கூறியுள்ளார். இந்த மிருகங்களுக்கு அளவிட முடியாத வலியை பற்றிய பயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றும், பள்ளி மாணவி மீது ஆசிட் வீசியவர்களை பொதுவெளியில் பகிரங்கமாக தூக்கிலிட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் பள்ளி மாணவி மீது வீசப்பட்ட ஆசிட் பிளிப்கார்ட்டில் வாங்கியது என போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. துவாரகா பகுதியில் பள்ளி மாணவி ஒருவர் சாலையில் நின்று கொண்டிருக்க அவ்வழியாக பைக்கில் வந்த இருவர் மாணவி மீது ஆசிட் வீசி சென்றனர். ஆபத்தான நிலையில் மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். கைதானவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் பயன்படுத்திய ஆசிட்டை பிளிப்கார்ட் மூலம் ஆர்டர் செய்து வாங்கியது தெரியவந்துள்ளது. மேலும் ஆசிட் வீச்சு தாக்குதல் நடத்துவதற்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலிவுட் படமான பத்தான் மற்றும் அதன் பேஷரம் ரங் பாடலுக்கு எதிராக மத்திய பிரதேச மாநிலம் இண்டோரில் வீர் சிவாஜி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர் ஷாருக் கான் மற்றும் நடிகை தீபிகா படுகோனே ஆகியோரின் உருவ பொம்மைகளை எரித்து கண்டன முழக்கமிட்டனர். பேஷரம் பாடலின் உள்ளடக்கம் இந்து சமூகத்தை புண்படுத்தும் வகையில் இருப்பதாகவும், வரும் ஜனவரியில் திரைக்கு வரவிருக்கும் படத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். முன்னதாக ஆபாசமான பாடல் காட்சி நீக்கப்படாவிட்டால் படத்திற்கு தடை விதிக்கப்படும் என மத்திய பிரதேச உள்துறை அமைச்சர் நரோத்தம் மிஸ்ரா எச்சரிக்கை விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பில்கிஸ் பானோ வழக்கில் சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்லி எரிச்சல் ஊட்ட வேண்டாம் என உச்சநீதிமன்றம் கடுமை காட்டியுள்ளது. 2002 குஜராத் கலவரத்தின் போது பாலியல் பலாத்காரம் செய்து குடும்பத்தை கொன்ற வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த 11 பேரின் முன் விடுதலையை எதிர்த்து பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானோ உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இம்மனுவை விசாரிக்கும் அமர்வில் இருந்த நீதிபதி பேலா திரிவேதி திடீரென விலகிக் கொண்டார். இதையடுத்து புதிய அமர்வு அமைப்பது குறித்து பரிசீலிக்குமாறு பில்கிஸ் பானோ தரப்பு வழக்கறிஞர் தலைமை நீதிபதி TY சந்திரசூட் மற்றும் நீதிபதி PS நரசிம்மா அமர்வில் கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து மனு பட்டியலிடப்படும் என்றும் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறுவது எரிச்சலூட்டுவதாக தலைமை நீதிபதி சந்திரசூட் குறிப்பிட்டார். இந்தியாவின் மிக விலை உயர்ந்த சூப்பர் காரை ஹைதராபாத்தில் தொழிலதிபர் ஒருவர் வாங்கியுள்ளார். ஹைதராபாத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் நசீர் கான் என்பவர் இந்தியாவின் மிக விலை உயர்ந்த சூப்பர் காரான மெக்லாரன் 765 LT ஸ்பைடரின் காரை வாங்கியுள்ளார். அந்த சூப்பர் காரின் விலை 12 கோடி ரூபாயாகும். ஹைதராபாத்தில் உள்ள தாஜ் பலக்னுமா அரண்மனையில் மெக்லாரன் 765 LT ஸ்பைடர் கார் அவருக்கு டெலிவரி செய்யப்பட்டுள்ளது. அதன் வீடியோ தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ளார். கான் இந்தியாவின் மெக்லாரன் 765 LT ஸ்பைடரின் முதல் வாடிக்கையாளர் என்பது குறிப்பிடத்தக்கது.
100 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் நடிகர்களால் தான் பாலிவுட் பட உலகம் பாதிப்பை சந்தித்து வருவதாக நடிகர் நவாசுதீன் சித்திக் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகர்கள் வாங்கும் அதிக சம்பளத்தால் படங்களின் பட்ஜெட் உயருவதுடன் அது லாபத்தையும் குறைத்து விடுவதாகவும் கூறியுள்ளார். பாக்ஸ் ஆபீஸ் குறித்து நடிகர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்றும் அது தயாரிப்பாளரின் பொறுப்பு என்றும் கூறிய அவர் அதிக சம்பளம் என்பதை கலைத்துறையின் ஊழலாகவே பார்ப்பதாக குறிப்பிட்டார். கதை, நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களால் படம் தோல்வி அடைவதில்லை என்று கூறியுள்ள நவாசுதீன் சித்திக் படத்தின் பட்ஜெட் தான் வெற்றி தோல்வியை உருவாக்குவதாக தெரிவித்தார். நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் தனது புது காதலனை பொது மேடையில் வைத்து அறிமுகப்படுத்தினார். பிரபல பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் விருது வழங்கும் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டார். அப்போது அவர் தனது ரகசிய காதலனை மேடையில் வைத்து அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினார். அங்கு புகைப்பட கலைஞர்களுக்கு போஸ் கொடுத்த பின் ஜான்வி கபூர் தனது காதலனுடன் கைகோர்த்து சிரித்த முகத்துடன் போட்டோவிற்கு போஸ் கொடுத்தனர். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. किडनैप भी करूंगा। अरे मेरा पीछे ना सॉरी। திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் ரஜினிகாந்த் தனது மகளுடன் சுவாமி தரிசனம் செய்தார். நேற்று இரவு திருப்பதி மலைக்கு வந்த ரஜினிகாந்தை தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்றனர். திருமலையில் இரவு தங்கிய அவர் இன்று அதிகாலை மகளுடன் கோயிலுக்கு சென்று சுப்பிரபாத சேவையில் ஏழுமலையானை வழிபட்டார். தேவஸ்தானம் சார்பில் அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து கோயிலில் இருந்து வெளியே வந்த அவரை பார்த்தவுடன் ரசிகர்கள் உற்சாக மிகுதியால் தலைவா தலைவா என்று கோஷமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய ரஜினிகாந்த் 6 ஆண்டுகளுக்கு பின் திருப்பதி மலைக்கு வந்து ஏழுமலையானை வழிபட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். ₹10,000 குறைவான விலையிலான சாம்சங் கேலக்ஸி A சீரிஸ் போன்கள் இந்தியாவில் இந்த வாரம் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. அதில் கேலக்ஸி A04 மற்றும் A04e மாடல்களில் நாள் முழுவதும் சார்ஜ் குறையாத வகையில் 5000 mAh அளவுள்ள பேட்டரி பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சாம்சங் கேலக்ஸி A04 ஸ்மார்ட் போன் ஆனது 6.5 இன்ச் HD+ இன்ஃபினிட்டி V நாட்ச் டிஸ்பிளே வசதியுடன் வெளிவருகிறது. எனவே இந்த ஸ்மார்ட் போன் ஒரு சிறந்த திரை அனுபவத்தை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. சிங்கக்குட்டியும் புலிக்குட்டியும் ஒன்றை ஒன்று சீண்டி விளையாடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சமூக வலைதள பக்கங்களில் விலங்குகளின் வீடியோக்களுக்கு வரவேற்பு எப்போதும் அதிகமாகவே இருக்கும் நிலையில் ட்விட்டரில் வெளியிடப்பட்டுள்ள இந்த வீடியோ ஒரே நாளில் 8 லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது. மன இறுக்கத்தை போக்கி உங்களுடைய நாளை மகிழ்ச்சியானதாக மாற்றும் என்ற கேப்ஷனுடன் வெளியாகியுள்ள இந்த வீடியோவை ஏராளமானோர் லைக் செய்து வருகின்றனர். RSS அமைப்பின் சொல்படியே மத்திய பாஜக அரசு ஆட்சி செய்வதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தானில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் RSSின் விருப்பப்படியே பிரதமர் உள்ளிட்டோர் செயல்படுவதாக விமர்சித்தார். RSS அமைப்பு பெண்களை அடுக்குவதாகவும் இழிவுபடுத்துவதாகவும் தெரிவித்தார். ஸ்ரீராமர் மற்றும் சீதாதேவி இருவரையும் ஏற்றுக்கொள்ளும் ஜெய் சியாராம் என்று சொல்லாமல் ஜெய் ஸ்ரீராம் என்று அழைத்து சீதாதேவியை RSS அவமதிப்பதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இதனிடையே ராகுல் காந்தியின் இன்றைய இந்திய ஒற்றுமை நடை யாத்திரை ராஜஸ்தானின் ஜலாவர் மாவட்டம் கோலியா கிராமத்தில் தொடங்கியது.